சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் ஒருவனுக்கு நல்லது நடக்கப் போகிறது, இல்லை அவனுக்கு நல்லது நடக்க ஆரம்பித்து விட்டது, நல்லது நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் சுற்றி இருக்கும் சில மனிதர்களுக்கு பொறாமை. உடனடியாக அவனுடைய வாழ்க்கையில் அவன் முன்னேறக்கூடாது என்பதற்காக சில வேலைகளை மும்மரமாக செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். யார் முன்னேறினால் என்ன, யார் முன்னேறவிட்டால் என்றால் என்ன? கஷ்டப்படும் பொழுது யாரும் உதவி செய்வது கிடையாது. ஆனால் ஒருவன் முன்னேறிவிட்டால் மட்டும் அவன் எப்படி முன்னேறினான், ஏது முன்னேறினான் என்று கவனிப்பது. அது மட்டுமல்லாமல் அவனை எப்படியெல்லாம் கீழே தள்ளுவது என்று தவறான பாதையில் காசு பணத்தை கொட்டி கூட, ஒரு நபரிடம் கொட்டி கூட அவன் வாழ்க்கையை அளிக்க ஆரம்பிக்கிறார்கள். இது என்ன விதத்தில் நல்லது என்பது தெரியவில்லை. இப்பொழுது வேண்டுமானால் ஒருவனுடைய வாழ்க்கையை கெடுக்கலாம், நீங்கள் அதன் மூலமாக சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் தெய்வ கணக்கானது பயங்கரமாக இருக்கும். தெய்வம் சிலர் செய்யும் தவறுகளை பார்த்து கொண்டு இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள். ஆனால் தெய்வம் எழுதி கொண்டு இருக்கிறது, அவன் தலையில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எழுதி கொண்டு இருக்கிறது என்பதை யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. சில சமயம் சிலர் நினைக்கிறீர்கள், ஒருவன் தவறுதான் செய்கிறான், ஆனால் அவன் நன்றாக இருக்கிறான். மற்றவர்களுக்கு துரோகம் செய்துதான் அவன் சம்பாதிக்கிறான், ஆனால் அவன் நன்றாக வசதி வாய்ப்புகளோடு பணத்துக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாமல் வாழ்கிறான் என்று. ஆனால் ஒன்று நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை, நேர்மையாக சம்பாதித்தால் 10 ரூபாயாக இருந்தால் கூட அவனுக்கு அது நிலையானதாக இருக்கும். அவன் மீது எந்த ஒரு பாவமோ எந்த ஒரு தவறான விஷயமோ தெய்வமானது எழுதாது. அதுவே ஒருவன் தவறான விஷயமாக சம்பாதிக்கிறான், மற்றவர்களுக்கு மிக 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 கஷ்டத்தை கொடுக்கிறான் என்றால் அவன் தலையில் இன்னும் அதிகமான பாவங்களை எழுதி கொண்டுதான் இருக்கும் தெய்வம். அதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நீ வளர்கிறாய் என்று தெரிந்து உன்னை சுற்றி இருக்கும் சில மனிதர்கள் போலவே இருக்கும் மிருகங்கள் சில தவறான விஷயத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறது, தடைகளை ஏற்படுத்துகிறது. வாழ்வில் இன்பத்தை கொடுக்காமல் தேவையில்லாத விஷயத்தை கொடுக்கிறது. இன்பத்தை கொடுத்தால்தான் பரவாயில்லை, இன்பத்தையும் கொடுக்காமல் துன்பத்தையும் மட்டுமே கொடுக்கும் சில பிறவிகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அல்லவா? அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் நேரம் உனக்கு சந்தோஷம் வந்து சேரும். வாழ்க்கையில் சில தெய்வங்கள் சில விஷயத்தில் உனக்கு உதவி செய்யும். அதே போலத்தான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் சில விஷயத்தை உனக்கு பிடித்த தெய்வமானது செய்ய நினைக்கிறது. தங்கமே, வாழ்வில் நீ என்ன நினைக்கிறாய்? தோற்று போவோம் என்றால் பல பேர் உனக்கு துன்பங்களை கொடுத்தாலும் ஒவ்வொரு தெய்வமும் இன்பம் மட்டும்தான் கொடுக்கும். அதை மறந்து விடாதே. உன்னை சுற்றி சுற்றி ஒரு தெய்வம் வருகிறது. அது யார்? பொழுது அதிகமாக நேசிக்கிறாயே அந்த முருகன் தான் உன்னை சுற்றி 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 வந்து கொண்டே இருக்கிறார். காரணம், உன்னை சுற்றி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது என்று தெரிந்து கொண்டு. புரிகிறதா தங்கமே? வாழ்வில் நீ ஒவ்வொரு நிமிஷமும் என் கண்ணுக்கு நேராகவே இருக்கிறாய். உனக்கு என்ன தேவை, உன் வாழ்வில் எது இன்பம் தரும், எது உன் வாழ்க்கையில் தேவை என்பது அனைத்துமே எனக்கு நன்றாக தெரியும். அதனால் எதையும் நினைத்து நீ கலங்க வேண்டாம். சிலர் உன்னுடைய முன்னேற்றத்தை தாங்க முடியாமல் சில விஷயங்களை செய்கிறார்கள். ஆனால் நீ ஒரு விஷயத்தை தெரிந்து கொள், உன் வாழ்வில் நீ உனக்கு எந்த ஒரு தீங்கும் நடக்காமல் உன்னை சுற்றிய அனைத்து தெய்வமும் என்று காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. நீ வணங்கும் தெய்வம் உனக்கு அதிகமாக இன்னும் அதிகமாக சக்திகளையும் கொடுக்கும். அதே சமயம் நீ எந்த ஒரு இடத்திலும் தோற்று போகாமல் உன்னை பாதுகாக்கவும் செய்யும். கவலைப்பட வேண்டாம். யோசிக்க நிறைய நல்ல விஷயம் இருக்கிறது. அதனால் நல்ல விஷயத்தை மட்டுமே யோசியுங்கள், இன்பமான விஷயத்தை மட்டுமே யோசியுங்கள். இது போன்று உங்களுக்கு துன்பம் தரும் சில விஷயங்களை உங்கள் பக்கத்தில் கூட நான் நெருங்க விடமாட்டேன். நீ முன்னேறுகிறாய் என்று தெரிந்து பலர் உன்னுடைய மனதை காயப்படுத்துவது போல உனக்கு நேராகவும் பேசுகிறார்கள். அதே சமயம் மற்றவருக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒரு தவறான ஒரு சித்தரித்து காட்டுகிறார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள், உன் வாழ்வில் நீ
மிக பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறாய். உனக்கு ஏதாவது ஒன்று என்றால் அனைத்து தெய்வமும் வந்து சூழ்ந்து நிற்கும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. பல பேருக்கு பொறாமை வரும் வகையில் தெய்வமானது உன்னை சுற்றி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டு தான் இருக்கும். இப்பொழுது உன் வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரமாக உன் வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். இன்பமானது உன் வாழ்வில் வந்து சேரும். இது இந்த சாயுடைய சத்தியம். சாயை நம்பி வந்த ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக சாய் துணை இருப்பேன். நீ வணங்கும் அனைத்து தெய்வமும் உனக்கு துணை இருக்கிறது. பல்லாண்டு காலம் எந்த ஒரு சீக்குப்பிணை இல்லாமலும் யாருடைய தொந்தரவும் இல்லாமலும் நிச்சயமாக நீ சந்தோஷமாக வாழ்வாய். பலர் உன்னை பயமுறுத்தலாம், இந்த வேலை செய்கிறாயா, அந்த வேலை செய்கிறாயா, இப்படி அப்படி என்று. யார் பயமுறுத்தினாலும் சரிதான். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையும் நினைத்து பயப்படக்கூடாது. உன்னுடைய வாழ்வில் இன்பமும் துன்பமும் யார் வாழ்க்கையாக இருந்தாலும் வரத்தான் செய்யும். அனைத்திலும் இருந்து போராடி வென்றுத்தான் வர வேண்டும். இங்கு தெய்வமாக வாழ்ந்து காட்டிய எங்கள் அனைவருக்குமே பல சோதனைகள் வந்தது. எல்லா விஷயத்தையுமே தாண்டித்தானே வந்தோம். அதே போலத்தான் தங்கமே, உனக்கு வாழ்வில் நான் இருப்பேன். நீ வணங்கும் ஒவ்வொரு தெய்வமும் இருக்கும். கட்டாய உன் வாழ்வில் நீ மிக பெரிய ஒரு இடத்திற்கு வருவாய். உன் வாழ்வில் நீ சுமந்து கொண்டு இருக்கும் அனைத்து விதமான வழியையும் நான் சுமப்பேன். காலம் முழுவதும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு இடத்திலும் நான் இருப்பேன். இதில் எந்த ஒரு சந்தேகமும் உன் வாழ்வில் வேண்டாம். நான் உனக்காக இருக்கிறேன் தங்கமே. ஒவ்வொரு கட்டமும் உன்னுடைய வாழ்வில் பலர் பலவிதமாக தேவையில்லாத சில விஷயங்களை செய்து உன்னை காயப்படுத்தி உன்னுடைய மனதை தேவையே இல்லாமல் புண்படுத்தலாம். ஆனால் உன் வாழ்வில் இனிமேல்தான் நீ பல மாற்றத்தையும் பல சந்தோஷத்தையும் காணப்போகிறாய். அமோகமான எதிர்காலங்கள் வரட்டும். அனுபவி, எல்லா சந்தோஷத்தையும் அனுபவி. நான் உனக்கு இன்று போல என்றுமே துணையாகத்தான் இருப்பேன். யார் எது செய்தாலும் உனக்கு வந்து நின்று உன்னை காப்பாற்றுவேன். இதுதான் உன் வாழ்க்கை, அதுதான் உன் வாழ்க்கை என்று சொல்லி உன்னை எல்லா விஷயத்திலும் இருந்து காப்பாற்றி அருள் புரிவேன். நான் சொன்னது எல்லாம் பொய்யல்ல, விளையாட்டும் அல்ல. உன்னுடைய கஷ்டத்திலிருந்து அமைதிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அல்ல. உன் வாழ்வில் எதெல்லாம் நடக்கப் போகிறதோ அதை சொல்கிறேன், அவ்வளவுதான். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.